வணக்கம், வெல்கம் டு மாயன் சேனல். நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வஜ்ரவேல் 7786 அருமையாக சொன்னீங்க. நன்றி சார், நன்றி. அடுத்து ஹவிஷா, ஹாய் சார், வடக்கு பார்த்த வாசல், அளவு 16 அடி அகலம், 42 அடி நீளம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், தென்மேற்கில் ஒரு பெட்ரூம், வடகிழக்கில் தலைவாசல், அதற்கு நேர் பின்வாசல் வருகிறது. ஹாலுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இடையே ஓப்பன் கிச்சன் போட்டுக்கலாமா சார்? தெளிவுபடுத்துங்கள். ஓகே மேடம், போட்டுக்கலாம் மேடம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் வாஸ்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பூஜை ரூம் மாதிரி தான் வரும். ஓரளவுக்கு பூஜை ரூமோட வாஸ்துவும் கிச்சனோட வாஸ்துவும் ஓரளவுக்கு சேமாக தான் வரும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லாருமே இந்த அக்னி மூலை, அக்னினா நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அக்னி மூலையில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு கிச்சன் பூஜை ரூமுக்கு ஈக்குவலாக தான் பேசுவாங்க. அதனால தான் இப்போ கூட நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. இடம் ரொம்ப சிறிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே எனக்கு ஒரு கபோர்டு மாதிரி வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க நிறைய கிளைண்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி இருந்த கான்செப்ட் தான். பூஜை ரூமையும் கிச்சனையும் வேறையாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான்வெஜ் சமைக்கிற வீடுகளில் அது எப்படி சார் பூஜை ரூம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. முன்னாடி ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், சரிங்களா? மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக வச்சுட்டு உங்களுக்கு ஆப்ஷன் செகண்டில் எங்கே இருக்கோ அங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ அக்னி மூலையில் தான் வச்சாகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ முக்கியமாக தலைவாசல் சரியாக வச்சுட்டீங்க, பின்வாசல் சரியாக வச்சுட்டீங்க, சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கரெக்டாக வச்சுட்டீங்க, டாய்லெட் ஈசானியத்திலே இல்லை குபேர் மூலையில் வராமல் சரி பண்ணிட்டீங்க, வேறு ஆப்ஷனில் கொண்டு போயிட்டீங்க. மீதி இருக்கிற இடம் எனக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். அதாவது சென்டர் பாயிண்டில் வைக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா கார்னர் கொண்டு போய் இப்போ அக்னி ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சுக்கோங்க, செகண்ட் சாய்ஸ் வாயுமூலை வச்சுக்கோங்க. அப்படி இந்த 2 சாய்ஸ்லையும் வைக்க முடியல, சென்டராக வைக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. அதாவது கிழக்கு நடுமத்தியத்தில், வடக்கு நடுமத்தியத்தில், தெற்கு நடுமத்தியத்தில், அந்த மாதிரி இடம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணால் சென்டர் பாயிண்டில் வைக்கலாம். ஓப்பன் கிச்சனாக வைக்கிறதுலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. முக்கியமாக வாசல் நீங்கள் பார்த்துக்குங்க. வாசல் பின்வாசல் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தா கரெக்டாக வச்சுருக்கீங்க. நான் சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன், பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அகலம் 16 அடி, இது 42 அடி சொல்லியிருக்கீங்க நீளம், கரெக்டுங்களா? வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வைக்கிறீங்க அப்படின்னும் போது சும்மா ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், பாருங்கள். இது 8 அடி வச்சுட்டு 16 அடி சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே வாசல் வச்சுட்டேன்னு சொல்லிட்டீங்க, தலைவாசல். அதே மாதிரி இங்கே பின்வாசல் வச்சுட்டிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான், அது வாஸ்துப்படி. இப்போ இங்கே 8 அடி இப்படி போயிடுச்சுன்னா, இப்போ இது அகலம் மொத்தம் 16 அடியில் மீதி 8 அடிக்கு மீதி இருக்கிறது உங்களுக்கு இன்னொரு 8 அடி இருக்குது. ஆனால் வால் திக்னஸ்லாம் போக ஒரு 6 அடி கிடைக்குன்னு வச்சுங்களேன். சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இதை கிச்சன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இங்கே ஒரு டாய்லெட், இங்கே ஒரு சின்ன பெட்ரூம். நீங்கள் சொன்ன மாதிரி தான், வாயுமொழியில் ஒரு சின்ன பெட்ரூம். இதுக்கு அட்டாச் டாய்லெட், இதுக்கு அட்டாச் டாய்லெட், இது இங்கே வாசல் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு லிவிங்காக வச்சுக்கலாம், லிவிங் கம் டைனிங்காக வச்சுக்கலாம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இங்கே 2 டாய்லெட், இது ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்துங்க. இல்லை இதே 6 அடி கொடுத்தா ஒரு பேசேஜ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஒரு பெரிய இருக்கும். இப்போ இதை தாண்டி போனால் அந்த பெட்ரூமோட சைஸை தாண்டி போகும்போது உங்களுக்கு இது பெரிய லிவிங் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் 16 அடி கிடைக்கும். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது ஒரு 16 அடி. இப்போ இந்த இடம் இருக்குல்ல உங்களுக்கு, இது ஒரு, ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம்னால கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. இது ஒரு 16 அடி. இப்போ இதை 8 அடி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 அடி வைக்கிறீங்க. டாய்லெட்டோட 8 அடி வச்சா கூட உங்களுக்கு அதுவே ஒரு 16 அடி வந்துடும். 16, 32, 42 கரெக்டாக வந்துடும். வால் திக்னஸுக்கு கழிக்கிறதுனா இந்த டாய்லெட்டோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை இந்த சின்ன பெட்ரூமோட அளவை 10 அடின்றதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது பாருங்கள், நல்ல ஐடியா தான். இது ஓப்பன் கிச்சனாக கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி இது இப்படி தான் கேட்குறீங்களான்னு தெரியல. இப்படி இருந்தால் ரொம்ப பக்கா வாஸ்து தான் இது. வாசல் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒருவேளை அந்த படிக்கட்டு உள்ளே வர மாதிரி கான்செப்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த டாய்லெட் இருக்குல்ல, இதில் நீங்கள் வேணால் படிக்கட்டு போட்டுக்கலாம். உள்ளே வர கான்செப்ட்னா, வெளியில் வர கான்செப்ட்னா இங்கே போட்டுக்கலாம், படிக்கட்டு போட்டு இங்கே இழுத்துக்கலாம், பால்கனி மாதிரி, போர்ட்டிகோ மாதிரி. ஓகேங்களா மேம்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ.